வெல்கம் டு மேத் ஃப்ரெஷ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அல்ஜிப்ரா அது எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்ஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், தெரியாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு இதை பாருங்கள். செகண்டில் ஃபர்ஸ்ட் சம்மை இங்கே பார்க்க போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. கொஷின் அதே தான் கொடுத்துருப்பாங்க. 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொஷின். இங்கே கொஷின் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்ததுலலாம் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா XYZ அந்த ஒவ்வொரு வேரியபிள்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. கண்டுபிடிச்சி நம்ம அதை எழுதியிருப்போம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த நேச்சர் அப்படிங்கிறது என்னென்னா அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத கொஷின் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x + 2y - z = 6. நெக்ஸ்ட்டு -3x - 2y + 5z = -12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து x - 2z = 3 அப்படின்னு சொல்லி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் வந்து நம்ம தனித்தனியாக நேம் பண்ணுறோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லி நேம் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் என்ன ஸ்டெப்லாம் போட்டோமோ அதே ஸ்டெப் தான் இங்கேயும் போட போகிறோம். எந்த சேஞ்சஸும் இல்லை. கடைசியாக ஃபைனலாக மட்டும் ஒரு சேஞ்சஸ் வரும், அதை வந்து ஃபைனலாக நான் சொல்கிறேன். இப்போ இதை சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சொல்யூஷன் பாருங்கள், அதே x + 2y - z = 6 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்து -3x - 2y + 5z = நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே தெரியும் அதை ஆட் பண்ணலாமா சப்ராக்ட் பண்ணலாமா. நீங்கள் 182 நான் ஆட் பண்ணலான்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த y வேரியபிள்ஸுக்கு பாருங்கள் கோஎஃபிஷியன்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க சிம்பிள் பாருங்கள் ப்ளஸ் மைனஸில் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 182 நான் என்ன பண்ணுறேன், இங்கே இடம் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா, 182 நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஆட் பண்ணால் என்ன ஆயிரும், +2yயும் -2y என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே -3x இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தமா. இப்போ இங்கே என்ன இருக்குது, -3 இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்போ வேறு சிம்பிள் இருக்குது இங்கே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3ல் 1 போச்சுன்னா 2, பிக்கஸ் நம்பர் என்னது 3, அப்போ அதோட சிம்பிள் என்ன மைனஸ், அதை மைனஸ் போட்டு அந்த எக்ஸ் வேரியபிள் அப்படி எழுதிடலாம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. இங்கே அதாவது ஜட்டுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 5ல் 1 போச்சு அப்படின்னா 4, இந்த வேரியபிள் அப்படியே எடுத்து எழுதிருங்க ஜட்டு. இங்கே பிக்கஸ் நம்பர் சிம்பிள் என்ன ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, -12 + 6 இருக்குது. ரெண்டு வேறு சிம்பிள். அப்போ மைனஸ் பண்ணால் 12ல் 6 போச்சு அப்படின்னா 6, பிக்கஸ் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ். ஓகேவா, இப்போ இது எத்தனாவது ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் பாருங்கள், அது பார்த்தாலே தெரியும். இங்கேயும் எக்ஸ் வேரியபிள், இங்கேயும் எக்ஸ் வேரியபிள், ஜெட் இருக்குது. அப்போது இது ரெண்டும் காமனாக வரதுனால இப்போ இதுலேருந்து நம்ம இந்த சம்ம கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நெக்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, x - 2z = 3. இது தேர்ட் ஈக்குவேஷனா. அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -2x + 4z = -6 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, எழுதியாச்சா. இப்போ பார்த்தாலே தெரியும் ஈக்குவேஷன் பாருங்கள். இப்போ வேரியபிள்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எதுக்காவது காமனாக இருக்கா, இல்லை. இப்போ காமனாக வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், தேர்ட் ஈக்குவேஷனை நான் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே 2xன்னு கிடைக்கும். அப்போ வேரியபிள்ஸ் ஒரே மாதிரி ஆகிடுமா. அப்போ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அங்கே பாருங்கள் 1 × 2 அப்படிங்கிறது 2xன்னு ஆகிடும். அடுத்து 2 × 2 4, 2 2s are 4, அப்போ 4z. அடுத்து 3 × 2 அப்படிங்கிறது 6ன்னு ஆகிடும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதி வச்சிட்டேன். அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கோங்க. எந்த நம்பராலையும் மல்டிப்ளை பண்ண வேணாம், அப்படியே எழுதிக்கோங்க. எழுதியாச்சா.
இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடிலாம் ஏதோ ஒரு வேரியபிள்ஸுக்கு மட்டும் ஒரே மாதிரி வரும், நம்ம கேன்சல் பண்ணோம். இங்கே பார்த்தாலே தெரியுது, இங்கேயும் 2x இருக்குது, இங்கேயும் 2x, அதாவது இங்கேயும் 2x இங்கேயும் 2x இருக்குது. அதே மாதிரி ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது, அப்போ இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் 4z இங்கேயும் 4z வேறு வேறு சிம்பிள் இருக்குது, கேன்சல் ஆகிடும். இங்கேயும் 6 இங்கேயும் -6 வேறு வேறு சிம்பிள் இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கேயும் 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும். இப்போ இந்த இடத்துல தான் சம்மோட டிஃப்ரென்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்படி கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க, அது ஏதாவது ஒரு வேல்யூஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம், அதிலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்த XYZ வேல்யூ கண்டுபிடிப்போம். இங்கே என்ன ஆயிடுச்சு, பொதுவாக எல்லா இடத்துலையுமே காமனாக 0 அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது லெஃப்ட் சைடும் 0 ஆயிடுச்சு, ரைட் சைடும் 0 ஆயிடுச்சு. இப்படி ஆச்சு அப்படின்னா அதாவது நமக்கு இப்போ ஒரு ஐடென்டிட்டியாக, அதாவது ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஈக்குவலாக கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஹென்ஸ் சிஸ்டம் ஹேஸ் an infinite number of solution. இதுக்கு முன்னாடி சம்ஸில் XYZ அதாவது வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, அந்த வேல்யூக்கு அதான் ஆன்சர் அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியும். அப்போ அதுக்கு யூனிக் சொல்யூஷன், அதுதான், வேறு எந்த ஆன்சரும் அதில் போட முடியாது. இங்கே என்ன இருக்குது, 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர்னே நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதனால் இதுக்கு என்ன சொல்லலாம், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதாவது என்னென்னா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் XYZக்கு வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் பார்க்கலாம். அதுலேயே செகண்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், செகண்ட் சம்மு கொஷின் மட்டும் நான் எழுதிடுறேன். பாருங்கள், 2y + z ஈக்குவல் டு 3 × -x + 1. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் -x + 3y - z ஈக்குவல் டு -4. அடுத்து 3x + 2y + z ஈக்குவல் டு -1/2ன்னு சொல்லி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இப்படி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஈக்குவேஷன் அது வந்து கொஞ்சம் ஈக்குவேஷன் டேர்ம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிடணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, 2y + z ஈக்குவல் டு 3 - x + 1 இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அந்த 2y அப்படியே வச்சுக்கலாம், இந்த z-ஐயும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 3 × x என்ன ஆயிரும், 3x. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3x. அடுத்து 3 × 1 அப்படிங்கிறது 3ன்னு ஆயிரும். ஓகேவா. அப்போது 2y + z இந்த +3xங்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது, சாரி, இங்கே -3xங்கிறது ஈக்குவல் டு +3xன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 3யா. இப்போ இது ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிடலாம். 3x + 2y + z ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது என்ன ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, -x + 3y - z ஈக்குவல் டு -4 அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, 3x + 2y + z ஈக்குவல் டு -1/2. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன், இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதிலேருந்து நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்கிறோம், தனியாக எடுத்துகிட்டு அதை நம்ம இங்கே எழுத போகிறோம். அதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது நமக்கு, அதை எப்படி எழுதிடலாமா, 3x + 2y + z ஈக்குவல் டு 3யா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, -x + 3y - z ஈக்குவல் டு -4ஆ. அது வந்து என்ன ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியும், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாருங்கள் z வேரியபிள்ஸ் இருக்குது இல்லையா, அந்த வேரியபிள்ஸ் பாருங்கள் +z -zன்னு இருக்குது, கோஎஃபிஷியன்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 1 × 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்,
ப்ளஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வேறு சிம்பிள் இருந்து கேன்சல் பண்ண முடிஞ்சால் தான் அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 192 நம்ம ஆட் பண்ணுறோம். சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 192 மைனஸ் பண்ணி சிம்பிள் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுவோம். இப்போ வேறையாக இருக்கனால நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 3 இங்கே -1 இருக்குது இல்லையா? அப்போ 3ல் 1 போச்சு அப்படின்னா 2. அப்போ பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் என்னது ப்ளஸ், அதனால் ப்ளஸ் அப்படி விட்டுடலாம். ஓகே, அடுத்து 3 + 2 என்னது 5y. அடுத்து இங்கே என்ன இருக்குது -4 இருக்குது, இங்கே +3 இருக்குது. ரெண்டும் வேறு சிம்பிள். அப்போ 4ல் 3 போச்சு அப்படின்னா 1. பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் என்னது மைனஸ். அப்போ இதை எத்தனாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம்? ஆல்ரெடி நமக்கு 3 ஈக்குவேஷன் இருக்குது. இதை வந்து 4வது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு ஒரு கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி செகண்டையும் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் நான் எடுத்து எழுதிடுறேன். நான் கலர் வேணால் சேஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் போது கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் -x + 3y - z = -4. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் 3x + 2y + z = -1/2 அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயும் அதே மாதிரி தான். இது எத்தனாவது ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம்? செகண்ட் ஈக்குவேஷன். இது தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஜட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குது, வேரியபிள்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் வேறையாக இருக்குது. அப்போ 2ஐயும் 3ஐயும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிடுமா? அதே மாதிரி 3 - 1 அப்படிங்கிறது 2xன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்கிறது அர்த்தம். 3ல் 1 போச்சுன்னா 2. பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் என்னது ப்ளஸ்ஸு, அதனால் 2x. அதே மாதிரி 3 + 2 என்னது 5y. இப்போது இங்கே -4 இருக்குது, இங்கே -1/2 இருக்குது. இது நிறையா பேருக்கு இந்த இடத்துல டவுட் வரும். வெறும் நம்பராக இருந்துச்சு, இந்த மாதிரி நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக ஆடோ சப்ராக்டோ பண்ணிடுவீங்க. இப்போ இந்த மாதிரி 1/2 அப்படின்னு சொல்லி ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. -4 -1/2 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணலாம். ஓகேவா? அப்போது இந்த மைனஸுங்கிறது கண்டிப்பாக இங்கே வரும், ஏன்னா ரெண்டும் மைனஸ் சிம்பிளுங்கிறனால ஆன்சரில் மைனஸ் வரும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ்ஸாகவே எடுத்து எழுதிக்கோங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டுமே மைனஸ் கண்டிப்பாக ஆன்சரில் வரும்னு தெரிஞ்சிச்சு, அதனால் மைனஸ் எடுத்து எழுதிட்டேன். அப்போ 1/2 4 நமக்கு ஆட் பண்ணால் இது எப்படி ஆட் பண்ணலாம்? 4 அப்படி எழுதலாம்னா 4/1ன்னு எழுதலாம். அப்போது நமக்கு டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் தான் நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டர். அப்போ 4 2s என்ன ஆயிடும்? 8 ஆகிடும். ப்ளஸ் இங்கே 1, இங்கேயும் 1 2s 2. அப்போ 2ங்கிறது காமனாக அப்படி எழுதிக்கலாம், கீழே இருக்க ரெண்டுத்துக்கும் சேர்த்து. அப்போ 8 + 1 அப்படிங்கிறது 9/2. ஆன்சர் என்னது? -9/2 தான் ஆன்சர். இதை வந்து என்னென்னு எழுதிக்கலாம்? 5th ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 × 2 அப்படிங்கிறது என்ன ஆயிடுது? 8 ஆயிடுச்சு. 1 × 2ங்கிறது 2. அதே மாதிரி இந்த 1/2 அப்படியே வந்துருச்சு. எப்போவுமே வந்து ஒரு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அதாவது நியூமரேட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணும், கீழே இருக்க வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதிடணும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சின்ன கிளாஸில் பார்த்துருப்பீங்க, மறந்துருப்பீங்கன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். 4 2s 8. அப்போ 8 + 1 9. அப்போ 9/2. இந்த மைனஸ் சிம்பிளுக்கு முன்னாடி எழுதிடணும், ஏன்னா ரெண்டுமே மைனஸுங்கிறதுனால மைனஸ் சிம்பிள் முன்னாடி எழுதிடும். இப்போ 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன் இது ரெண்டு கிடைச்ச ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? அது ரெண்டையும் இப்போது கொண்டு போகிறோம் புதுசாக கால்குலேஷனுக்கு. அப்போ நமக்கு என்னென்ன கிடைச்சது அப்படின்னா 2x + 5y = -1. 2x + 5y = -1ங்கிறது என்னன்னு கிடைச்சது? 4th ஈக்குவேஷன் கிடைச்சது. அடுத்து 5th ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது? 2x + 5y = -9/2. 2x + 5y = -9/2ன்னு கிடைச்சது. இது என்னது? 5th ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சது இல்லையா? இப்போ அதை எழுதியாச்சு. இப்போ 4th-ஐயும் 5th-ஐயும் நம்ம ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா? இங்கே என்ன இருக்குது? +2x, இங்கேயும் +2 இருக்குது, இங்கே +5. அப்போ சிம்பிள் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணால் அது ரெண்டும் கேன்சல் ஆகும் இல்லையா? மைனஸ் பண்ணால் இங்கே +2ங்கிறது -2 ஆயிரும், +5ங்கிறது -5 ஆயிரும், -9/2ங்கிறது +9/2ன்னு ஆகிடும்.
ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே +2x - 2x கேன்சல் ஆகிடும், +5 - 5 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த சைடு என்ன ஆயிடும், 0 ஆகிடும். இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கேயும் -1 இங்கே என்ன இருக்குது, மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ +9/2. அங்கே நம்ம ஏன் மைனஸை எடுத்து வெளியே போட்டுட்டு மீதி ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கே ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சு, அதனால் மைனஸை காமனாக வெளியே போட்டுட்டு அது ரெண்டையும் இருக்கிற 2 டேர்மையும் ஆட் பண்ணோம் அந்த இடத்துல. இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போது இது 1ங்கிறத 1/1ன்னு எழுதலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டினாமினேட்டர் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியும்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டர். அப்போ 1 × 2 அப்படிங்கிறது -2 + 9 எழுதலாமா. இங்கே 1/2, அதாவது 1 × 2ங்கிறது காமனாக ரெண்டுத்துக்கும் 2ன்னு வந்துடும். இப்போ 9 - 2 அப்படிங்கிறது என்ன ஆயிடும், 7/2 அப்படின்னு ஆகிடும். இப்போ 7/2ன்னு கிடைக்குதா. இதுக்கு 7/2 கிடச்சி. இப்போ இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து பார்த்திங்கன்னா 0 = 0 அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக கிடச்சிது. அப்போ நம்ம அதுக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா இதுக்கு வந்து இட் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நமக்கு எக்ஸாக்டாக வேல்யூவும் கிடைக்கல, 0வும் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு இதுதான் வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு நிறையா சொல்யூஷன் இருக்கலாம். அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம். இங்கே என்ன இருக்குது, கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா 0 ≠ 7/2 அப்படின்ட்டு இருக்குது இல்லையா. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொன்னோம். இப்போ ஈக்குவலாக இல்லை. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா hence the system is inconsistent and it has no solution அப்படின்னு எழுதலாம். hence in contradiction consistent. கேப் இல்லைன்னு எழுதுனா நீங்கள் எழுதும்போது தெளிவாக எழுதிக்கோங்க. அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன், அதாவது 0 வந்து ஈக்குவலாக வரலன்னா இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் அர்த்தம். ஈக்குவலாக 0 = 0 ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் 0 வந்துச்சு அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு எழுதலாம். சப்போஸ் ஆன்சர் XYZோட வேல்யூ, அதாவது இதே மெத்தடில் போட்டு XYZ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே தேர்ட் சம் இருக்குது. தேர்ட் சம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மெத்தட் தான், அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். ப்ளஸ் கண்டிஷன்ஸை ஃபஸ்ட்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே 0வாக இருந்தால் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனு, வேல்யூஸ் கிடச்சா அது யூனிக் சொல்யூஷனு. இப்படி = 0 இந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா அதுக்கு வந்து இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த கண்டிஷனை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.